தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஊடகமும் திமுகக்கு எந்த அளவுக்கு கைக்கூலி வேலை பார்க்குது அப்படின்றத ஒரு 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 பதிவிலையுமே நம்ம பார்த்துட்டு தான் வரோம். அதே மாதிரி தான் ஒரு பெரிய சம்பவத்தை திமுகல இருக்கக்கூடிய நம்ம முதலமைச்சரும் தலைவருமான மு.க. ஸ்டாலின் அவர்கள் செஞ்ச ஒரு பெரிய சம்பவத்தை எந்த ஊடகத்திலையுமே காமிக்கவே இல்லை. என்னடா அது, எதுவுமே பேச மாட்டாங்க, இதுதானே பெரிய விஷயம், இதுதானே ஹாட் டாபிக்கா போயிருக்கணும், ஏன் இதை பத்தி பேசல அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சு பார்க்கும்போது தான் ஒரு ஒரு மீடியாவும் அவங்களுக்கு தக்க வேலை பார்த்துக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் தெரிய வருது. இந்த விஷயம் எவ்வளவு பெருசு அப்படின்ற ஒரு விஷயமும் தெரிய வருது. ஜூலை 15ஆம் தேதி ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு திமுக சார்பில் இருந்து ஓரணியில தமிழ்நாட்டு மக்களை ஒன்றிணைக்க போறோம், நாங்க செஞ்ச நல்ல விஷயங்களை மக்களுக்கு எடுத்து கூறி எங்களோட ஒன்னாக்க போறோம், திமுகவோட நிர்வாகியா மாத்த போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கிளம்பி போனாங்கப்பா. 948990 என்னங்க தளபதி பேசுவாருங்க. வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? எப்போ கணத்தர நிக்கிற இயக்கம் நம்மளோட திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டோட மொழி மாநில காத்து தமிழ்நாட்டை காக்கிற நாம் உரிமை போற நேரம் வலுப்படுத்த முன்னெடுப்பில் இணைப்பதற்காக உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றி. தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். நன்றிங்க. நன்றி. நன்றிங்கய்யா. தமிழ்நாட்டுல மக்கள் எதுவுமே கண்டுக்கலையோ என்னவோ, அடுத்ததா கொஞ்சம் ஒரு 10 நாள் 15 நாள் கேப்லயே என்ன பண்ணாங்க அப்படின்னா, உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற ஒரு முகாமை போட்டு நீங்க உங்க குறைகளை சொல்லுங்க, நாங்க 45 நாள்ல நிவர்த்தி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எல்லா மாவட்டங்கள்லயும் அந்த முகாம் இருக்கு, ஆனா அது சரிவர இயங்குதா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதுவே அங்க கேள்விக்குறியாதான் இருக்கு. ஒரு ஒரு மாவட்டத்திலையும் ஒரு ஒரு பிரச்சனை. என்ன அப்படின்னா, ஃபார்ம் ஃபில்அப் பண்றதுக்கு அமௌண்ட் வாங்குறது, அதிகாரிகள் சரியா வராம இருக்கிறது. இதை தாண்டி 2 நாளுக்கு முன்னாடி கூட ஒரு சம்பவம் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருப்புவனத்துல வைகை ஆற்று தண்ணிக்குள்ள பண்டல் பண்டலா உங்களுடன் ஸ்டாலின் மனுக்கள் தண்ணியோட தண்ணியா அடிச்சுட்டு போயிட்டு இருந்திருக்கு. உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் பொதுமக்களால் வழங்கப்பட்ட மனுக்கள் கட்டுக்கட்டாக சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் வைகை ஆற்றில் மிதந்து கொண்டிருந்த நிலையில் அதனை சமூக ஆர்வலர்கள் சிலர் மீட்டனர். அங்க போற வழியில ஒரு 4 இளைஞர்கள் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, என்னடா அது சாக்கு இருக்கே, வேற ஏதாவது புதையலா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பேச, இன்னொரு பக்கம் இது திமுக ஆட்சி, திமுக ஆட்சியில இப்படிலாம் இருக்காது, வேற ஏதாவது இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டே அதை எடுத்திருக்காங்க. எடுக்கும்போது உங்களுடன் ஸ்டாலின் முகாம்ல மக்கள் கொடுத்த மனுக்கள் எல்லாமே தண்ணியோட தண்ணியா அடிச்சுட்டு போயிருக்கு. என்னங்க இது, ஜூலை 15ஆம் தேதி ஆரம்பிச்சது, ஒருவேளை இவங்க அந்த குறைகளை நிவர்த்தி பண்ணிருக்கலாம், அதனால தண்ணியில போட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்க அப்படின்னா அதுதான் இல்ல. கடந்த ஆகஸ்ட் 22, 23, 24 இந்த தேதிகளில் கொடுத்த மனுக்கள் கூட தண்ணியில தான் கலந்துருக்கு. சரி, இது ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் அடுத்து நம்ம ஸ்டாலின் ஐயா என்ன பண்ணாரு அப்படின்னா, நலம் காக்கும் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை ஆரம்பிச்சாரு. அந்த திட்டத்திலையும் என்ன ஆச்சுன்னு தெரியல, அதுவும் அதோட புசுன்னு போயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன நினைச்சாருன்னே தெரியலங்க. சரி, தமிழ்நாட்டு மக்கள் நம்ம என்னென்னமோ ஆரம்பிச்சு பார்க்குறோம், என்னென்னமோ செஞ்சு பார்க்குறோம், அவங்க எதுவுமே ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க, நம்ம உடனே வண்டி எங்கே எடுப்போம் அப்படின்னா பீகாருக்கு எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல பீகாருக்கு போறாரு. பீகார்ல போயிட்டு என்ன பண்றாரு அப்படின்னா, அங்க ராகுல் அவர்களோட சேர்ந்து வாக்கு திருட்டுக்கு எதிராக நாங்க போராட்டம் நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட சேர்ந்து போராட்டம் நடத்தினாங்க. அந்த போராட்டத்துக்கு அப்புறம் அவர் பேசின ஒரு வார்த்தைகள்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன பேசியிருந்தாரு அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய மக்கள் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கிட்ட சொன்னாங்களாம், நீங்க இங்க இருந்து போயிடாதீங்க, எங்களுக்கு நல்ல லீடரை நாங்க இழந்துருவோம், தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சரா நீங்க வேற யாரை வேணா உட்கார வைங்க, நீங்க இங்க இருந்து போயிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பீகார் மக்கள் நம்ம தலைவரை பார்த்து சொன்னதா அவர் ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. அது ஒரு பக்கம் இருந்தாலும் அதுக்கப்புறம் நம்ம ஐயா என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, அங்கேருந்து அப்படியே ஜெர்மன் கிளம்பிட்டாரு. ஜெர்மன் இந்த செப்டம்பர் 1ஆம் தேதியிலேருந்து 9ஆம் தேதி வரைக்குமே ஜெர்மன்ல தான் பயணம். எதற்காக அப்படின்னா, அயல்நாட்டு முதலீடுகளை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வர்றதுக்காக இவர் போயிருக்காரு. இதன் மூலமா நிறைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஊடகங்கள்லையுமே சொல்லிட்டு தான் வராங்க. இந்த விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது ஆகஸ்ட் 31 நேத்து ஒரு சம்பவம் பண்ணியிருக்காரு. என்ன அப்படின்னா, முன்னாள் டிஜிபி சங்கர் ஜிவால் நேத்து ரிட்டைர்மெண்ட் ஆயிருக்காரு. ரிட்டைர்மெண்ட் ஆயிட்டாரு அப்படின்னாக்கா அடுத்த டிஜிபி பொறுப்புல உட்கார வைக்கணும். அது நம்ம தமிழ்நாடு அரசுக்கும் தெரியும், மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் தெரியும். அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, இப்போ டிஜிபியை நியமனம் பண்றதுக்கு ஒரு சில கட்டளைகள்லாம் இருக்கு. என்ன கட்டளைகள்னா, உச்சநீதிமன்றத்திலிருந்து ஒரு தரப்பு இருக்கு. ஒரு டிஜிபி ரிட்டையர் ஆக போறாரு அப்படின்னா 6 மாசத்துக்கு முன்னாடியே இன்னொரு டிஜிபி பட்டியலை நீங்க உருவாக்குங்க. அந்த பட்டியல்ல டாப் 10 லிஸ்ட்டை நீங்கள் எங்களுக்கு அனுப்புங்க, நாங்கள் அதில் 3 பேரை ஃபில்டர் பண்ணி உங்களுக்கு நாங்கள் அனுப்புகிறோம், அதில் ஒருத்தரை நீங்கள் உட்கார வைங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் யூபிஎஸ்சி தரப்புலேருந்து சொல்லப்படுது. அப்படி இருக்கும்போது என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, 10 பேரை லிஸ்ட்டு போட்டு அங்கே அனுப்பிச்சிட்டு 3 பேரை நீங்கள் ஃபில்டர் பண்ணி கொடுங்க, நாங்கள் அதில் ஒருத்தரை அப்பாயிண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கணும். 6 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு, இந்த மாதிரி ஒரு பதிவுமே அங்கே போகவே இல்லை. அது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா,
டாப் 3ல இருக்கிற 3 பேரையுமே விட்டுட்டு 9வதா இருக்கக்கூடிய ஒரு டிஜிபிய பொறுப்பு டிஜிபி அப்படின்னு சொல்லிட்டு பதவியில உட்கார வச்சுட்டு இவர் ஜெர்மனி கிளம்பி போயிட்டாரு. அப்போ எல்லாருக்குள்ளயுமே ஒரு கேள்வி என்ன வருது அப்படின்னா, தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய காவல்துறையின் லட்சணம் இப்படிதான் இருக்கும். அதாவது முதல்ல இருக்கக்கூடிய சீனியர்ஸுக்கு நீங்க வந்து ஒரு அங்கீகாரம் கொடுக்கல, அவங்கள நீங்க மதிக்கவே இல்லை. அவங்களாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருப்பாங்க, முதல் இடத்துக்கு வர்றதுக்கு அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமா இருந்திருக்கும். அந்த 3 பேர்ல நீங்க யாராவது ஒரு ஆளை நீங்க உட்கார வச்சீங்கன்னா பரவாயில்ல, சம்பந்தமே இல்லாம 9வதா இருக்கக்கூடிய ஒரு ஆளை நீங்க ஏன் உட்கார வைக்கணும்? இது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? இவருக்கு மேல சீனியர்ஸா 8 பேர் இருக்காங்க. அந்த 8 பேரையும் ரிஜெக்ட் பண்ணிட்டு இவரை உட்கார வைக்கிறதுக்கான காரணம் என்ன? ஒருவேளை இவங்க யாருமே திமுக ஆட்சிக்கு சரிப்பட்டு வரமாட்டாங்க, முதலமைச்சர் ஐயா அப்படி பார்த்துருப்பாரு. பார்த்த உடனேமே இவங்களா சரி வேண்டாம், தூக்கிடுங்க, நம்ம ஆட்சிக்கு சரியா வராது, இவங்களா தூக்கிடுங்க, இவங்களா தூக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல இருக்கக்கூடிய 8 பேரையும் தூக்கிட்டு 9வதா இருக்கக்கூடிய இவர் தான்ப்பா நம்ம ஆட்சிக்கு செட் ஆவார் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பேரை தூக்கி கொடுத்துருப்பாங்களோ அப்படின்ற சந்தேகம் ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னைக்கு அவர் பதவி ஏற்கும்போது என்ன ஆயிருக்கு அப்படின்னா, அந்த பட்டியல்ல முன்னாடி இருக்கக்கூடிய 8 சீனியர்ஸுமே அந்த பதவியேற்பு விழாக்கு வரவே இல்லை. அப்ப இதுல இருந்தே தெரிஞ்சுக்கணும்ல, தமிழ்நாடு காவல்துறையே இப்படி இருந்துச்சு அப்படின்னா பொதுமக்கள் எப்படி நம்பி வருவாங்க? சரி, இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கே, இதுதானே எல்லா ஊடகத்திலையும் பதிவு பண்ணியிருக்கணும், இதுதானே ஹார்ட் ஆஃப் த நியூஸா இருந்திருக்கணும், ஏன் எந்த ஊடகத்திலையும் பதிவு பண்ணல, ஏன் எந்த ஊடகத்திலையும் வெளியே வரவே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்து பார்க்கும்போது தான், ஓ, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்காவாசி ஊடகங்கள் திமுகவுக்கு கைகூலி ஊடகமா மாறிடுச்சோ அப்படின்ற ஒரு கேள்வியும் நமக்குள்ள வருது. இந்த ஒரு பிரச்சனையை ஊடகங்கள் பதிவு பண்ணலனாலும் பரவாயில்ல, நாங்க வந்து இது சொல்லியே ஆவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கட்சி தலைவர்கள் வந்து இதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம ஐயா ஜெர்மனி போயிருக்காரு, அங்கன போய் என்ன பேசுவாரு அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்திருந்தோம். அங்க போய் நிறைய விஷயம் பேசியிருந்தாரு. என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டுக்கு அவர் செஞ்ச நலத்திட்டங்களை இங்க இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட அவர் சொல்லவே கிடையாது. அதுக்கு பதிலா 7 பாயிண்ட் கொண்டு வந்தாரு. அந்த 7 பாயிண்ட் என்ன அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டுடைய மண், மொழி, மானம் காக்க வேணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்றதுல ஆரம்பிச்சு மறுபடியும் மு.க. ஸ்டாலின் அவர்களே முதலமைச்சர் ஆகணுமா அப்படின்ற வரைக்கும் ஒரு 7 பாயிண்ட், மக்களுக்கு சம்பந்தமே இல்லாத பாயிண்ட் தான் நீங்க எடுத்து வச்சு மக்கள் கிட்ட சொல்லிட்டு இருந்தீங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலும், இங்கே நலத்திட்டங்களா செஞ்ச விஷயங்களா மக்கள் கிட்ட சொல்லாம ஜெர்மனிக்கு போய் அங்க இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட ஏன் சொல்றீங்க? அதுலயும் நீங்க செஞ்ச நல்ல விஷயம் அதுல இருக்கா அப்படின்னு கேட்டா நல்ல விஷயம் அங்க இல்லவே இல்லை. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நாங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா இது வரைக்கும் 4 முறை வெளிநாட்டு பயணம் பண்ணியிருக்கோம். ஒரு வெளிநாட்டு பயணத்திலையுமே நாங்க ஒரு விஷயத்திலையும் ஒரு இடத்துலையும் சொல்லிட்டு தான் வரோம். அப்படி பார்க்கும்போது நான் ஒரு இடத்துலையுமே சுமார் 5000 கோடியிலிருந்து 10,000 கோடி வரைக்குமே ஒப்பந்தம் போட்டுட்டு தான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு பதிவு சொல்லியிருக்காரு. இது வரைக்கும் 10,000 கோடிக்கும் மேல தொழில் முதலீடுக்காக இவர் வந்து பேசியிருக்காரு, ஒப்பந்தம் போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. 2021ல திமுக ஆட்சி வந்தது, 4.5 வருஷம் ஆயிடுச்சு. 4.5 வருஷமா அந்த ஒப்பந்தமாவே தான் இருக்கு போல இருக்கு. அந்த தொழில் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்துச்சா, இது மூலமா இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சதா அப்படின்னு கேட்டா அதுவுமே அங்க ஒரு பெரிய கேள்விக்குறியா தான் இருக்கு. முதல்ல திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறமா மே மாசம் அப்பாடா நம்ம ஆட்சிக்கு வந்துட்டோம், நம்ம வந்து இப்போ ஒரு பயணம் பண்ணணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக மே மாசம் என்ன பண்ணாரு அப்படின்னா, திமுகல மே மாதம் பதவி ஏற்றதுக்கு அப்புறமா அவர் வந்து ஓகே நம்ம வந்து பதவி ஏற்றுட்டோம், நம்ம வாக்குறுதியா கொடுத்ததை மக்கள் நம்பணும்ல, அதுக்காக நம்ம ஆக்ஷன் பண்ணணும்ல, அதை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல எங்க போயிருக்காரு அப்படின்னா, எமிரேட்ஸ் நாட்டுக்கு போயிட்டு அங்கனக்குள்ள 6100 கோடி அளவுக்கு ஒப்பந்தம் போட்டிருக்கதா ஒரு தரவு வெளியிட்டிருக்காங்க. ஆனா அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியல. அதுக்கப்புறம் ஜப்பான் போயிருக்காரு, அமெரிக்கா போயிருக்காரு, இப்ப வந்து எங்க போயிருக்காரு அப்படின்னா ஜெர்மன் போயிருக்காரு. ஒப்பந்தங்களை நாங்க போட்டுட்டு தான் இருக்கோம், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உறுதி அப்படின்னு சொல்லி இப்ப வரைக்கும் சொல்லிட்டு தான் இருக்காரு. 4.5 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு, இன்ன வரைக்கும் அதற்கான ஒரு செயல்பாடு இருக்கா அப்படின்னு கேட்டா இல்ல. நம்ம எல்லாருக்குமே ஒரு சம்பவம் ஞாபகம் இருக்கும், வெளிநாட்டுக்கு போனாரு, சைக்கிள் ஓட்டிட்டு இருந்தாரு அப்படின்ற ஒரு சம்பவம் ஞாபகம் இருக்கும். அப்படிதான் ஒரு நாட்டுக்குமே போயிட்டு அங்க இருக்கக்கூடிய மக்களை சந்திச்சு பேசினதுக்கு அப்புறமா அவர் வந்து ஜாலியா இருக்காருப்பா, மக்களை நம்ப வச்சுட்டோம், மக்கள் கிட்ட நம்ம வெளிநாட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்றதையும் தெரிய வச்சுட்டோம், நம்ம இதைத்தான் பேச போறோம் அப்படின்றதையும் சொல்லிட்டோம், இதுக்கு மேல என்ன வேணும் அப்படின்ற மாதிரி தான் அவர் இருக்காரோ அப்படின்ற மாதிரி தோணுது. முக்கியமா இவர் வைக்கிற ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டுக்கு தொடர்பான தொழிலை மட்டும்தான் இவர் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வர மாதிரி பேசிட்டு இருக்காரு. அதே மாதிரி நம்ம கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, அதிமுக ஆட்சி இருக்கும்போது 2019ல நம்ம எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்களுமே வந்து வெளிநாட்டு பயணம் போயிருந்தாரு. அவரால் ஒரு முறை தான் போக முடிஞ்சது. அந்த ஒரு முறை கூட தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன தேவை, தமிழ்நாட்டுக்கு என்ன தேவை அப்படின்றத அங்க போய் பேசிட்டு விவசாயம் சம்பந்தமான தொழில்களை அங்க நம்ம கொண்டு வரணும். இங்க இருந்து அங்க போச்சு அப்படின்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டும் இல்ல, அவங்களுக்குமே நல்ல ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்றது மட்டும் இல்லாம சுமார் 2500க்கும் மேற்பட்ட கோடி அளவுக்கு தொழில் ஒப்பந்தம் பண்ணிட்டு வந்திருக்காரு. தமிழ்நாட்டுக்கு மக்களுக்கு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அங்க ஒரு விஷயத்த பதிவு பண்ணியிருந்தாரு. இவர் இன்னைக்கு போய் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, முதல்ல பேச ஆரம்பிச்ச உடனேமே 2 நிமிஷம் சைலண்ட் ஆயிட்டாருப்பா. என்ன இவ்வளவு சைலண்டா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்க்கும்போது அங்கனுக்குள்ள அவர் காமெடி பண்ணியிருக்காராம். என்ன காமெடி அப்படின்னா,
நான் இப்படிதான் 2 நிமிஷம் சைலண்டா இருந்து பார்த்தேன். அப்போ உங்களுடைய ரியாக்ஷன் என்ன வருதுன்னு பார்த்தேன். இப்படிதான் கருணாநிதி அவர்களும் அவர் போன இடத்துல சைலண்டா இருந்தாரு. சைலண்டா இருந்த உடனேயுமே அங்க இருக்க கூட்டத்துல ஒருத்தவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, எந்திரிச்சு உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா, தொண்டையில எதுவும் சளி பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. உடனே அவர் வந்து இல்ல இல்ல, நான் அமைதியா இருந்தா தான் உங்களுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காக நான் இப்படி அமைதியா இருந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த காமெடியை இங்கே இவர் போட்டு மறுபடியும் உரைய ஆரம்பிச்சிருக்காரு. உரைய ஆரம்பிச்ச உடனேயுமே அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, முதலீட்டுக்காகவும் தொழில் வளர்ச்சிக்காகவும் வேலை வாய்ப்புக்காகவும் நான் வந்து வெளிநாட்டு பயணம் பண்ணியிருக்கேன். இங்க வந்து நிறைய பேர் கூடியிருக்கீங்க. இப்படி கூடின கூட்டத்துக்காக முதல்ல நன்றி அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு அவர் என்ன நலத்திட்டங்கள்லாம் பண்ணியிருக்காரோ அந்த விஷயத்த அங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. இதுல கடைசியா அவர் பேசி முடிக்கும் போது ஒரு விஷயம் என்ன சொல்றாரு அப்படின்னா, அரசு பள்ளிகளுக்கு, அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளுக்கு உங்களால முடிந்த அளவுக்கு உதவுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அதாவது தமிழ்நாட்டை பொறுத்தவரை, தமிழ்நாடு அரசை பொறுத்தவரை அரசு பள்ளிகளுக்குன்னு சொல்லிட்டு பள்ளி கல்வித்துறைக்குன்னு சொல்லிட்டு நிறைய நிதி வந்து ஒதுக்கியிருப்பாங்க. அந்த நிதி என்ன ஆச்சு அப்படின்னே தெரியல. இதுல இன்னொரு பக்கம் போய் பார்த்தோம் அப்படின்னா, அறநிலையத்துறை, அதாவது கோவிலுக்கு வரக்கூடிய அமௌண்ட்டை வச்சு தான் காலேஜஸ்லாம் கட்டுறாங்க. அப்ப அந்த துறைக்குன்னு ஒதுக்கப்பட்ட நிதி என்னாச்சு? கல்வித்துறைக்குன்னு ஒதுக்கப்பட்ட நிதி என்னாச்சு? அரசு பள்ளிகளுக்குன்னு ஒதுக்கப்பட்ட நிதி என்னாச்சுன்னு தெரியல. இவர் இது எல்லாத்தையுமே விட்டுட்டு தமிழ்நாட்டுக்கு இது எல்லாமே என்ன கான்ட்ரிபியூட் பண்ணும் அப்படின்ற டாக்குமெண்ட்டையும் கொடுக்காம அங்க போயிட்டு உங்களால அரசு பள்ளிகளுக்கு உதவி செய்ய முடியும் அப்படின்னா உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி முடிச்சிருக்காரு. இந்த விஷயங்கள் மட்டும்தான்ப்பா இன்னைக்கு அவர் முதல்ல பேசி ஆரம்பிச்சு வச்சிருக்க விஷயம். இன்னும் 9 நாட்கள் ஜெர்மனில தான் இருக்க போறாரு. அவர் அங்க என்ன மாதிரி எல்லாம் பேசுறாரு, தமிழ்நாட்டை பத்தி என்ன பேசுறாரு, மக்களுக்காக என்ன செஞ்சேன்னு பேசுறாரு அப்படின்றத அடுத்தடுத்த பதிவுல ஒண்ணு ஒண்ணா பார்ப்போம். நியூஸ் 10 சேனலுக்கு நீங்க முத வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.